ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2011 ரிலீஸ் ஆன ஹைடுன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் தாங்க. இந்த மம்மின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மம்மினா நம்ம வீட்டில் இருக்க மம்மி இல்லைங்க, அவங்க மம்மி. இது வெறும் மம்மி அதாங்க. எகிப்துலலாம் மாவு கட்டு போட்டு ஒரு பாடியை பதப்படுத்தி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி மம்மிஃபைடு பண்ணப்பட்ட ஒரு 6 பெண்களோட பாடி படம் ஆரம்பிக்கும் போதே போலீஸ்க்கு கட்சிடுது. அவங்க செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல. சோ பாடி எல்லாம் டீகம்போஸ் ஆனதுனால செத்த 6 பொண்ணுங்கள அடையாளமே கண்டுபிடிக்க முடியலங்க. இருந்தும் 6 பாடிஸ்ல ஒரே ஒரு பாடியில ஒரு பொண்ணோட பேர் போட்ட செயின் கிடைக்க, அந்த செயினை வச்சு யார் அந்த பொண்ணுன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. பக்காலி டைரக்டர் டவுன் பஸ் டிரைவரா இருந்திருப்பாரோ என்னவோ, நேரா போய் சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு 4 பக்கமும் சுத்தி போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படி எங்கேயோ ஆரம்பிக்கிற இன்வெஸ்டிகேஷன் எப்படியோ சுத்தி அதுல என்னென்னமோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு கடைசியா யார் அந்த கொலையாளி, எதுக்காக 6 பேரை கொண்டான்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தாங்க படத்தோட கதை. எத்தனையோ சுத்தல பார்த்துருக்கோம், இதை பார்க்க மாட்டோமா? வாங்க போலீஸ் எல்லாம் சுத்தல்ல இருக்கும்போது நம்ம கில்லரை கொத்துவோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நாளைக்கோ இல்ல அடுத்த வாரத்துல இருந்தோ புது சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடும். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா கெட்டு குட்டிச்சவரா போறதுக்காகவே பிறந்த மாதிரி இருக்க ஒரு 4 வயசு பசங்க நைட் டைம்ல சும்மா இல்லாம துருன்னு விளையாட்டுத்தனமா ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் குள்ள போறாங்க. பில்டிங் உள்ள போக முடியல, கதவெல்லாம் லாக் ஆயிருக்கு. சோ இவனுங்க கார்டன்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒருத்தவன் கார்டன்ல ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. கார்டன்னா தரையில புல்லுதானே இருக்கணும், ஆனா இவன் நிக்கிற இடத்துல தரையில பிளைவுட் ஒன்று இருக்கு. திடீர்னு அந்த பிளைவுட் உடைஞ்சி இவன் ஒருத்தவன் மட்டும் தனியா உள்ள போய் உடறான். மண்ணுக்கு அடியில ஒரு மாளிகையா இருக்குங்க, பேஸ்மெண்ட் ரூம் மாதிரி. ஸ்டார்டிங்ல பிரச்சனை எதுவும் இல்ல, பேஸ்மெண்ட் ரூம் தானே, என்ன இருக்க போகுதுன்னு பயபுள்ள அசால்ட்டா சுத்துறான் பாருங்க. ஆனா அங்க அவன் ஈரக்குலையவே நடுங்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பாக்குறான். 6 பிளாஸ்டிக் பேக்ஸ அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பிளாஸ்டிக் பேக்லயும் ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்கு. பாடிஸ பார்த்ததும் ஐயோ அம்மான்னு பையன் கிட்ட ஒரு அலறல். இங்க சீனை கட் பண்ணா போலீஸ் எல்லாம் படையெடுத்து வந்துடுறாங்க. அதுல நம்ம காட்டுற ஆம்பளை போலீஸ் தாங்க படத்தோட ஹீரோ, பெண் போலீஸா வரவங்க படத்தோட ஹீரோயின். இதுல ஹீரோயினுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கு. லவ்வா இல்ல, ஹீரோயினுக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது, தனியாவே இருக்குமே, அந்த தனிமை தெரியக்கூடாதுன்னு ஹீரோவோட கனெக்ஷன்ல இருக்காங்க. நேத்து நைட்டு கூட ஹீரோயின் ஒன்னாதான் இருந்தாங்க. கேஸ் மேட்டர் கேள்விப்பட்டதும் ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டா. நம்ம அதெல்லாம் 2 பேரும் நைட்டு ஒன்னாதானே உட்காந்து பக்கடா சாப்பிட்டோம், காலையில அக்கடான்னு விட்டு வரதெல்லாம் நியாயமா? சரி இப்ப என்ன பஞ்சாயத்துன்னு ஹீரோ கேட்டதும், தாண்டா இந்த பில்டிங் 20 வருஷத்துக்கு முன்னால மென்டல் ஹாஸ்பிட்டலா இருந்த ஒண்ணு 20 வருஷமா யூஸ்ல இல்ல. பட் கார்டன்ல ஒரு பேஸ்மெண்ட் ரூம் யாருக்கும் தெரியாம யாரோ ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பையன் ஒரு பிளைவுட் வச்சுக்கிட்டு உள்ள போனான்ல, அந்த பிளைவுட் தான் பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ள போறதுக்கான டோர். இதெல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோவும் ஹீரோயினும் கீழே போறாங்களா. அங்க பிளாஸ்டிக் பேக் உள்ள அடைக்கப்பட்ட 6 டெட் பாடிங்க. இப்போ நம்ம ஒரு டெட் பாடியை மண்ணோட மண்ணா புதைக்கிறோம்னு வைங்களேன், அதை பூச்சி போட்டு புழுன்னு அரிச்சிரும். இதவே அதை ஒரு பிளாஸ்டிக் பேக் உள்ள அடைச்சா பாடி டீகம்போஸ் ஆவறதுனால உடம்புல இருந்து வெளியே வர லிக்யூட்ஸ் எல்லாம் போக வழி இல்லாம பிளாஸ்டிக் பேக்லயே தங்கிடுச்சு. சோ கிட்டத்தட்ட மான் ஊறுகாய் மாதிரி மனுஷ ஊறுகாயா இருக்குங்க பிளாஸ்டிக் பேக் எல்லாம். இவங்களெல்லாம் கொன்னு எவ்வளவு நாள் ஆகுதுன்னே தெரியல. பாடி குழஞ்சு போயிருக்கிறதுனால யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். சரி அக்கம் பக்கத்துல கிடைக்கிற பொருளை வச்சாச்சு செத்தவங்களை கண்டுபிடிக்கலான்னு பேஸ்மெண்ட்ல கிடைச்ச எல்லாத்தையும் மேல எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு பார்த்துட்டு இருக்கப்போ, அட இதை அப்படியே பார்க்க நம்ம கேக்னன் கேஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு புது ஆளோட குரல். யாரான்னு பார்த்தா அவர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தவர். கேஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாருன்னு ஹீரோயின் அவரை வர சொல்லியிருக்கா. என்ன ஃபாரன்சிக் ஆளை பார்த்ததும் ஹீரோவுக்குள்ள ஒரு காண்டு, யார் இவன் நல்லா பிரச்சார வாகனத்துக்கு பிரச்சனை ஏற்பட்ட வந்த ஆள் மாதிரி இருந்துகிட்டு வந்ததும் ஸ்கோர் பண்றான், நம்ம எத்த புச்சிருவானோ அப்படின்னு. எப்படியோ பேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்த எந்த பொருளையும் இறந்த பெண்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கா. அப்போ 6ஆவதா ஒரு பொண்ணோட பாடியில இருந்து செயின் ஒண்ணு கிடைக்க, அதுல அனபெல்லா கிரேஞ்சர்னு பேர் எழுதப்பட்ட டாலர் ஒண்ணு இருக்குங்க. சந்தோஷம், 6 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணாச்சு யாருன்னு தெரிஞ்சுதே. அதுக்குன்னு பேரெல்லாம் சட்டுப்பட்டுன்னு பிரஸ்ல ரிலீஸ் பண்ற போறீங்க. கிரேஞ்சர் எப்படியோ அந்த பொண்ணோட ஃபேமிலி நேமா தானே இருக்கும். சோ அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க யாராச்சும் கிடைக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு அதை தேட சொன்ன ஹீரோயின் அடுத்து ஸ்டேஷன்ல மீட்டிங்க போட்டு இந்த இப்ப ஃபாரன்சிக் ஆள் சொன்னால கேக்னன்ற ஒரு கேஸை பத்தி, அந்த கேஸ் என்ன ஏதுன்ற தகவலை நமக்கு சொல்றா. கேக்னன் கேஸ் நடந்தது 1992ல. ராபர்ட் ஊம்புரியோன்ற ஒருத்தவன், இந்த கர்மாந்தரத்துக்கு தான் நான் பேரெல்லாம் சொல்லாம பட்ட பேர் வச்சுட்டு போறது, எப்படி எல்லாம் பேர் வைக்கிறானுங்க பாருங்க. சத்தியமா இதாங்க படத்துல அவன் பேரு ராபர்ட் ஊம்புரியோ. அவன் 17 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு, அவ பேரு கேத்ரின். எப்படி இப்ப பிரசன்ட்ல ஒரு பேஸ்மெண்ட் ரூம்ல 6 பெண்களோட பாடி கிடைச்சதோ அதே மாதிரி வேற ஒரு பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ள வச்சு 30 நாள் அந்த பொண்ணை பாலியல் தொல்லை பண்ணி டார்ச்சருக்கு ஆளாகி இருக்கான். அப்புறம் அந்த வழியா வந்த ஒரு ஹண்டர் குரூப் பொண்ணை கட்டி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ராபர்ட் ஊம்புரியோவை அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஜெயிலையும் போட்டாச்சு. பயபுள்ள 1998ல ஜெயிலே செத்துட்டான். அப்படி பார்த்தா இப்ப இந்த கொலையெல்லாம் பண்ணது ராபர்ட் ஊம்புரியோவா இருக்க சான்ஸே இல்ல. அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் இருக்க காமனான
ஒற்றுமை. கேத்ரினையும் ஊம்பரியோ பேஸ்மெண்ட்ல தான் வச்சிருந்தான். இந்த 6 பொண்ணுங்களை கொலை பண்ணவனும் பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ள தான் பாடியை வச்சிருக்கான். சதிகாரனை எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. இருக்க ஒரே ஆதாரம் 6வதா கொல்லப்பட்ட பொண்ணோட பேரான அனபெல்லா கிரேஞ்சர் என்ற பேர் மட்டும்தான். ஃபேமிலி நேம வச்சு ஊர் முழுக்க சல்லடை போட்டு சலிச்சும் ஒரு பையன் சிக்கல. இதுக்கப்புறம் பேரை பிரஸ்ல ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். மக்களா முன் வந்து ஏதாவது டிப்பு கொடுத்தாதான் கேஸ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். சோ பேரை பிரஸ்ல விட்டாங்க. ஐயோ, பேரை விட்டதுதான் 4 பக்கத்துல இருந்தும் போனு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பறக்குது. இதுக்கு முன்னால பொண்ணை தொலைச்சவங்களாம் செத்த பெண்கள்ல அவங்க பொண்ணு ஒரு பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு அல்லறிக்கிட்டு போன் பண்றாங்க. இந்த கேப்ல ரூம்ல ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ அங்க ஒரு பொண்ணு வரா. என்னமா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுக்கணுமா? ஆள் வெளியே இருப்பாங்க பாரு, அங்க போய் கொடுன்னு ஹீரோயின் சொன்னா. இல்ல மேடம், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல, ஒரு காரசாரமான ட்விஸ்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு. எந்த அனபெல்லா கிரேஞ்சர் செத்துட்டான்னு நினைச்சு அவ ஃபேமிலியை தேடிட்டு இருக்காங்களோ அந்த அனபெல்லா கிரேஞ்சரே நான் தான்றா. இன்னொரு முக்கியமான விஷயம், இவளை பார்த்ததும் பல வருஷத்துக்கு முன்னால கடத்தப்பட்டால கேத்ரின், போட்டோல அவளை பார்த்த மாதிரியே இருக்குங்க ஹீரோவுக்கு. சோ நான் தான் அனபெல்லா கிரேஞ்சர்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாளா. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. என்னம்மா சொல்றேன்னு அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அட சத்தியமா நான் தாங்க அனபெல்லா கிரேஞ்சர். நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஊர்ல தான் இருந்தேன். யார் என்னெல்லாம் தெரியாது. டெய்லியும் வீட்டு வாசல்ல எனக்காக யாரோ ஒருத்தவங்க கிஃப்டா வச்சுட்டு போவாங்க. அப்படி கிஃப்டா எனக்கு வந்த செயின் தாங்க நீங்க பாடியில இருந்து கண்டுபிடிச்ச செயின். எனக்கு வர கிஃப்ட் எல்லாம் பார்த்தா எங்க அப்பா கொல்ல காண்டாவாரு. ஒரு நாள் மனுஷன் திடீர்னு என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ, நான் ஸ்கூலை விட்டு வந்த மாத்திரம் தான் நம்ம இனிமேல் இந்த ஊர்ல இருந்தா செட் ஆகாதுமா, வா வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு அவசரமா எனக்கு கிளப்பினாரு. பிளஸ் எனக்காக வந்து கிஃப்ட் எல்லாத்தையுமே அவர் வாங்கிட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்தாலும் அந்த செயினை மட்டும் நான் கொடுக்கவே இல்லையே. ஊரை விட்டு போறோம், நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம ஞாபகார்த்தமா அவங்களுக்கு இந்த செயினை கொடுப்போமே அப்படின்னு அனபெல்லா இந்த செயினை டோரான்ற ஒரு பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கா. இதை வச்சு பார்த்தா இப்ப செத்து போன பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு டோரான்றவ. சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மையே வச்சுக்கிறோம். உன் பேரு அனபெல்லா கிரேஞ்சர்ன்ற, பட் ஏன் உன் ஃபேமிலி நேம் வச்சு தேடினா நீ மாட்டவே இல்ல? மாட்டிருக்கணும்ல, ரெக்கார்ட்ல ஏன் அந்த மாதிரி பேரே இல்லைன்னு ஹீரோயின் கேட்டா, அதுவும் என் அப்பா பண்ண கூத்து தாங்க. ஆள் நல்லா யூடியூப் வீடியோல யூரியா விற்கிற ஆள் மாதிரி இருந்துகிட்டு பாடா படுத்துவாங்க என்ன. எங்க அப்பா யாரை நினைச்சோ பயந்துட்டு இருந்தாரு. அவங்களுக்காகவே ஊர் விட்டு ஊர் மாதிரி போய்கிட்டே இருப்போம். நான் இங்க இருந்து வேற ஊருக்கு போனது மட்டும் இல்ல, அங்க இருந்து அடுத்த ஊரு, அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருன்னு ஊரா மாறி போற ஊர்லலாம் ஒரு பேரை வச்சு என் வாழ்நாள் முழுக்க பயணமாவே ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னால என் அப்பா அபார்ட்மெண்ட்ல ஏற்பட்ட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த டிராவல்ல இருந்து ஒரு விமோச்சனமே கிடைச்சது. நானும் கேட்டேன், யாரை பார்த்தாம்பா பயந்து ஓடுறோம், எதுக்குப்பா ஊரா மாறுறோன்னு. எத்தனையோ தடவை கேட்டோம், எங்க அப்பா சொல்லவே இல்லையே, நான் வேற என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு அனபெல்லா சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டா. நான் மானி போட்டு குழப்புற, நீ தான் அனபெல்லான்ற, ஆனா அதுக்கான ப்ரூஃப் வாங்கிட்ட இல்ல, ஃபேமிலி போட்டோ கேட்டா கூட இல்லன்ற, நாங்க உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு கிச்சுக்கா முச்சுக்கா. நீங்க போலீஸ் தானே மேடம், நான் இந்த ஊர்ல இருந்தப்போ எந்த அட்ரஸ்ல இருந்தேன்னு சொல்றேன், போங்க அக்கம் பக்கத்துல விசாரிங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்றது முழுக்க முழுக்க ஃபேக்ட்னு அனபெல்லா அடிச்சு பேசினதும், அனபெல்லா இந்த ஊரை விட்டு ஷிஃப்ட் ஆனதா சொல்ற வருஷம் 1994. மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணா இதே 1994ல தான் அனபெல்லா ஊரை விட்டு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அவ வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணான டோரா மிஸ் ஆயிட்டான்னு கம்ப்ளைண்டே ஃபைல் ஆயிருக்கு. சோ 1992ல ராபர்ட் ஊம்பரியோன்றவன் கேத்ரின்ன்ற ஒரு பொண்ணை கடத்திருக்கான். அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அடுத்து 1994ல அனபெல்லாவை யாரோ ஃபாலோ பண்ணிருக்காங்க. இவ ஊரை விட்டு போயிட்டானதும் பக்கத்து வீட்டு பொண்ணான டோராவை கடத்தி கொலைகாரன் கொன்னு இருக்கான். தன்னை ஃபாலோ பண்ணது யாருன்னு அனபெல்லாவுக்கு தெரியாம இருந்தாலும் கொலைகாரனுக்கு அனபெல்லாவை தெரிஞ்சிருக்கல. அது யாரா இருப்பான்ற யோசனையோட அனபெல்லா தான் அவ இந்த ஊர்ல எங்க தங்கி இருந்தாலும் அந்த வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டாலே. ஹீரோயின் அங்க போனா பக்கத்து வீட்டு அங்கிள் ஒருத்தர் கிட்ட அனபெல்லா அப்பாவோட பேரை சொன்னதுதான். ஐயோ, அந்த பைத்தியக்கார பையனா, அவன் ஃபேமிலி இந்த தெருவுல இருந்த வரைக்கும் தெருவியே ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனா அவன் பொண்ணை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு பொண்ணுக்காக டெய்லி அவனை வீட்டு வாசல்ல கிஃப்ட் வைக்கிறான்னு சொல்லி போலீஸ் என்னமோ அவன் பங்காளிங்க மாதிரி பொசுக்குன்னு போன் பண்ணி போலீஸ் வர வச்சிருவான். எந்நேரமும் போலீஸ்க்கு அவனுக்கும் பஞ்சாயத்து தான். நாங்க யாரும் அனபெல்லா அப்பா சொல்றத நம்பாம தான் இருந்தோம் ஒரு கட்டம் வரைக்கும். அப்படியே அவங்க வீட்டுக்கு நேர் எதிரில் இருக்க ஒரு ஆன்டி, அவங்க வீட்டு மாடியில எலித்தொல்லை அதிகமா இருக்கு, அதுவும் பெத்த எலியா இருக்கும் போல, பெரிய பெரிய சவுண்ட் எல்லாம் விட்டு பிராணனை வாங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆளுங்க போய் அங்க பார்த்தாங்க பாருங்க. கடைசியில் அங்க இருந்தது எலி இல்லைங்க. அந்த வீட்டு ஆன்டிக்கே தெரியாம பல நாளா மாடியில இருக்க ஒரு குட்டி ரூமுக்குள்ள எவனோ ஒருத்தவன் பதுங்கி இருந்திருக்கான். போய் பார்க்கும்போது ஒரு ஆள் அங்க தங்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ, படுக்கிறதுக்கு பாய், தலகாணி, பிரஷ், சோப்பு, பாத்ரூம் போறதுக்கு வாளின்னு செட்டப்பா எல்லாமே இருந்திருக்கு. ஆனா அங்க தங்கியிருந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல. குறிப்பா அங்க தங்கியிருந்தவனோட போக்கஸ் அனபெல்லாவோட வீடு தான். அனபெல்லா வீட்டு ஜன்னல் கிட்ட வரப்போலாம் அதை போட்டோவா எடுத்து வச்சிருந்திருக்கான். அதுவும் போலீஸ்க்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. சோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தாங்க தெருமக்கள் அனபெல்லா அப்பா சொல்றது உண்மைன்னு நினைச்சிருக்காங்க. அதோட அனபெல்லாவோட அப்பா அனபெல்லாவை கூட்டிக்கிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஆக கில்லர் அனபெல்லா மேல கண்ணா இருந்திருக்கான். அனபெல்லா போயிட்டான்னதும் அந்த கோவத்திலேயோ இல்ல அவளுக்கு பதிலாகவோ பக்கத்து வீட்டு பொண்ணான டோராவை தூக்கி கொன்னுட்டான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னமும் அனபெல்லாவோட அப்பா யாருன்னு முழுசா
தெரியாம இருக்குல்ல, அவர் இங்க இருக்கும்போது ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்தாராம். அதையும் அனபெல்லாவே சொல்லிருப்பா. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஒருத்தவன் யூனிவர்சிட்டியில அனபெல்லாவோட அப்பாவை பத்தி விசாரிச்சப்போ அவருக்கு பெருசா யாரு கூடவும் பழக்க வழக்கம் இல்ல. ஒரே ஒரு மேக்ஸ் டீச்சர் கூட மட்டும்தான் ஒண்ணுமா இருப்பாராம். மேக்ஸ் டீச்சர்ட்ட கேட்கலான்னு போனா அவர் இப்ப ஊர்லயே இல்ல, கான்ஃபரன்ஸ்க்காக வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த வாரம் தான் வருவாரு. இதுக்கு நடுவுல கேத்ரின் ஒருத்தி இருப்பாளே, ராபர்ட் ஊம்ரியாவால கடத்தப்பட்டவ, அவ அனபெல்லாவை பார்க்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கா. ஏன்னா அவ 1992ல கடத்தப்பட்டு இவன் தான் என்ன கடத்தின ஆள்னு அடையாளம் காட்டி ராபர்ட் ஊம்ரியாவை பிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 1994ல தான் அவனை அரெஸ்டே பண்ணாங்க. அப்படி இருக்கப்போ 1994க்கு முன்னால அவன் தான் அனபெல்லாவை ஃபாலோ பண்ண ஆளா இருப்பானோ? அவன் நம்மளை மட்டும் தான் கடத்தினானா இல்ல நம்மள மாதிரி வேற ஆளுங்களையும் கடத்திருக்கானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுல கேத்ரினுக்கு ஒரு ஆர்வம். நமக்கு நடந்த அதே பிரச்சனை மீதி பேருக்கும் நடந்தா ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த அல்பாசை. சோ இத பத்தி பேசுறதுக்காக அனபெல்லா தங்கியிருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ போறான். அங்க அனபெல்லா எல்லாரு கூடவும் சகஜமா பழகுறாங்க. டெலிவரி மேன்ல இருந்து பக்கத்து வீட்டு பாட்டியில இருந்து மேல கீழன்னு எல்லாரு கூடவும் இருக்கும். பரவாயில்லையம்மா, இந்த அளவு சோசியலா இருக்க. சரி, அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாயேன் வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோன்னு ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த கதையை சொல்லாம 2 பேரும் வேற கதையை பேசிக்கிறாங்க. அப்ப அனபெல்லா இவ ஃப்ரெண்டான டோரா உனமா கட்சால அந்த பேஸ்மெண்ட் ரூம் நான் அதை பார்க்கணும்னு கேக்குறா. ஏமா உனக்கு ஏன் அந்த தேவையில்லாத வேலை? உன் நண்பியை பார்த்தின நல்ல மெமரிஸோடய வாழ பழகு, இதை பார்த்தன்னா அனாவசியமான கஷ்டம் உனக்கு தான் அப்படின்னு அதை சொன்ன ஹீரோ அடுத்து கேத்ரின் ஒன்று பார்க்க ஆசைப்படுறா. நீ என்ன சொல்றேன்னு கேட்டதும் நல்லா ஊரா விட்டு உடுக்க மாதிரி இருந்துகிட்டு, நான் அழகா அடிக்கிற பத்தியா நீ, நான் கேட்டதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன், நீ கேட்டதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கணுமா? முடியாது, நீ என்ன அந்த இடத்துக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லு, நான் அந்த பொண்ணு பாக்குறேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் நிக்கிறா ஒத்த கால்ல. அப்புறம் உன் தலையெழுத்து யாரால மாத்த முடியும், வா போவோம் அப்படின்னு மறுநாளே பாடி கட்சி இடத்துக்கு அனபெல்லாவை கூட்டிட்டு போனதும் அங்க கில்லர் நிறைய சூனிய பொம்மையெல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்தா அனபெல்லாவுக்கு சின்ன வயசுல கிஃப்ட் எல்லாம் வந்துச்சுல்ல, அந்த கிஃப்ட் மாதிரியே இருக்கு. ஃப்ரெண்டை இந்த மாதிரி கொடூரமான இடத்துல வச்சா கொண்டானுங்கன்னு தேம்பி அழுவுறா. அவன் தான் அப்பவே சொன்னான்ல வேணா ஃபீல் பண்ணுவேன்னு, கேட்டியா நீ? மேலே ஏறி வந்ததும் தொப்புன்னு மயக்க வேற போட்டு விழுந்துடுறா. அப்படியே ஹீரோ தான் ஒரு தோல் கொடுத்து தூக்குறாரு. என்னடா இது, நேத்து வரைக்கும் அவன் நம்ம கூட இருந்தான், இன்னைக்கு அந்த பொண்ணு கூட ஒட்டி உறவாடுறானே, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கப்போ சார்லஸ் மார்வின்ன்ற ஒருத்தவன் அங்க வரான். இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே ஹீரோயின் பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கான். பாடி கிடைச்ச பேஸ்மெண்ட் ரூமே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலோட பில்டிங் தானே. 20 வருஷத்துக்கு முன்னால அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் ரன் ஆயிட்டு இருந்தப்போ சார்லஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேலை செஞ்ச ஒரு இடம், அதோட பேஸ்மெண்ட்ல 1 இல்ல 2 இல்ல 6 பாடிஸ் கிடைச்சிருக்குன்னா யாருக்கா இருந்தாலும் பதறதானே செய்யும். அது சம்பந்தமா பேசதான் வந்திருக்கான். அவன் வந்ததும் ஹீரோயினுக்கு ஒரு விதத்துல நல்லதுதான், அவன் இங்க வேலை செஞ்சிருக்கான். பாடி கிடைச்சது பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல. சோ ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சவங்களுக்கோ இல்ல பேஷண்டா இருந்தவங்களுக்கோ மட்டும் தானே அங்க ஒரு பேஸ்மெண்ட் ரூம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லனா அவங்க தானே அந்த பேஸ்மெண்ட் ரூமை உருவாக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல யார் மேலங்க சந்தேகப்படலாம், வேலை செஞ்சவங்க மேலயா இல்ல பேஷண்ட் மேலயா? எப்படி தானே கரெக்டா இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, இங்க பேஷண்ட் அட்டெண்டர் எல்லாம் ஒண்ணுதாங்க, உள்ள வேலை செய்யற நாங்கெல்லாம் வெளியே போக வழியே கிடையாது, விடவே மாட்டாங்க. பல வருஷமா உள்ள இருந்து பைத்தியக்கார பசங்களே பார்த்துட்டு இருந்தா நாங்களும் பைத்தியமாக மாட்டோம். பட் அந்த டைம்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது 1985. எங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஒருத்திய எவனோ கடத்தி காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு கொன்னு போட்டான். இதே ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்த கிறிஸ்டோபர் ஹீலோ தான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு பரவலா பேசிக்கிட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இல்ல இப்படின்னு சார்லஸ் ஒரு பழைய கதை ஆரம்பிச்சதும், என்னங்கடா கொலைன்னு பின்னோக்கியே கூட்டின்னு போறீங்க, அது என்ன கதரா அப்படின்னு சார்லஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்றாங்க. கரெக்ட் தான், 1985ல அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் ஒருத்திய கொன்னு இருக்காங்க. கொலைகாரனை இன்னைய தேதி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்ல. இருந்தும் அங்க பேஷண்டா இருந்த கிறிஸ்டோபர் ஹீலோ தான் அந்த கொலையை பண்ணான்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்டோபர் பணக்கார வீட்டு பையன், 70s டைமிங்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கான். பாக்கி சேர்ந்ததுல இருந்து சும்மாவே இல்ல போலங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க மயக்க மாத்திரையெல்லாம் திருடி அதை அங்க வேலை செய்யறவங்க சாப்பிடுற சாப்பாடுல கலந்து பூரா பேரையும் அடிக்கடி மயக்கமாக்கிருக்கான். இப்படிதான் ஒரு நாள் எல்லாரையும் மயக்கமாக்கிட்டு நர்ஸை கடத்தி கொண்டு போய் கொண்டு இருப்பான் அப்படின்னு அவன் மேல சந்தேகம். பட் இப்ப பேசிட்டு இருக்கான்ல சார்லஸ், அவன்லாம் அதுக்கு ஒர்த்தே இல்ல மேடம், சின்ன பையன். எனக்கு இன்னொருத்தவன் மேலதான் மேடம் டவுட். அவனோட பேரு ஆடம், ஆனா அவன் பேஷண்ட் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியே ஒரு அட்டெண்டரா இருந்தவன். ஆள் நல்லா லவ்வர் கிடைக்காத லப்பர் பந்து மாதிரி இருந்துகிட்டு அவனுக்கு என்ன குழப்பம்ன்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல மனநலம் சரியில்லாத ஒரு பேஷண்ட் கூடவே ஜுமாகாசு பண்ணா மேடம். அத பண்ணவன் நர்சிம் ஆசைக்கு அடிப்படை இல்லைன்னதும் ஏன் இதை பண்ணிருக்கூடாது? ஜஸ்ட் இந்த கேஸ் வெளியே வந்ததும் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்னு சார்லஸ் சொல்லிட்டு இருக்க கேப்ல ஹீரோயின் ஒரு வேலையா வெளியே போறா. அப்ப உள்ள இருக்க ஹீரோவும் ஃபாரன்சிக் ஆளும், சரி அந்த ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதாவது வித்தியாசமா உனக்கு தெரிஞ்சது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதை தாண்டி வித்தியாசமான என்ன சொல்றது, பெஞ்சமின் ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் ஆள் அட்ரஸ் இல்லாம நடு ரோட்ல நிக்கிறானேன்னு சொல்லி போலீஸ் அவனை கூட்டின்னு வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டாங்க. அனிமலுங்க அவன், யார்கிட்டயும் வச்சுக்க மாட்டான், அமைதியா இருப்பான், அது ஒரு சைலண்ட் சைக்கோன்னு வைங்களேன் அப்படின்னு சார்லஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, சரிப்பா உன் உதவிக்கு ரொம்ப நன்றி, உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறோம் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாளா. என்ன கண்டுபிடிக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லைங்க. நம்ம வள்ளலார் தெருவுக்கு வந்தீங்கன்னா
ஏன்னா அங்க இருக்க ஏழை பாழைங்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் அன்னதானம் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க என்ன பாத்துடலாம்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரும்போது அனபெல்லாவும் ஸ்டேஷன் வந்திருக்கா. அப்ப கடத்தி கொல்லப்பட்டிருக்கால டோரா, அவ அம்மா அனபெல்லாவை பாக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதை ஹீரோயின் அனபெல்லாட்ட சொல்லிட்டு இருக்கப்போ இங்க வந்த சார்லஸ், ஏமா நான் உன்னை இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னால மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்க, இல்லையேங்க எனக்கு அந்த மாதிரி தெரியலன்னு அனபெல்லா சொன்னதும் அவன் போயிட்டான். சார்லஸ் வேலை செஞ்சது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. ஒரு வேலை அனபெல்லாவோ இல்ல அனபெல்லாவோட அப்பாவோ அங்க போய் அதனால சார்லஸ்க்கு இந்த முகம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு ஹீரோயினுக்குள்ள ஒரு உறுத்தல். பட் அனபெல்லா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லன்ட்டா. பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப வா டோராவோட அம்மாவை மீட் பண்ணுவோன்னு அங்க போனதும் பாவம் அவங்க பொண்ணு இழந்த சோக கதையெல்லாம் சொல்லி அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போட்டோல அனபெல்லா, அனபெல்லாவோட அப்பா, டோரா, டோராவோட அம்மா, இவங்க 4 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ இருக்கு. இத்தனை வருஷமா தான் ஃபேமிலி சம்பந்தப்பட்டு ஒரு போட்டோ கூட இல்லாம இருந்த அனபெல்லாவுக்கு இதை பார்த்ததும் குஷியோ குஷி. நான் இதை ஒன்னு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டு அதை எடுத்து வச்சுக்கிறா. இது முடிய சார்லஸ் ஆடம்ன்ற ஒரு ஆளோட பேரை சொன்னான்ல, அப்ப நடந்த கொலைக்கு நான் அவன் மேல சந்தேகப்படுறேன்னு, அவனே தான் இந்த கொலையையும் பண்ணிருப்பானோன்னு இப்ப அவன் எங்க இருக்கான்னு தேடினா கஷ்ட காலங்க. டோரா காணா போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆடம் செத்தே போயிட்டான். அப்ப அவன் கொலைகாரன் இல்ல, வேற யாருன்னு மறுபடியும் அதே யோசனையோட கேத்ரின் அனபெல்லா பார்க்கணும்னு கேட்டிருந்தா. சோ ஹீரோ, ஹீரோயின், ஃபாரன்சிக் ஆளு, அனபெல்லா இவங்க எல்லாம் கேத்ரின் வீட்டுக்கு போறாங்க. வீடா அது அரண்மனை மாதிரி இருக்கு. அவ பெரிய இடத்துல ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டா போல. இப்ப அவளை பார்க்க போயிருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமே இவ ராபர்ட் ஊம்ப்ரியோவால கடத்தப்பட்டா. அதுக்கப்புறம் இவன் தான் என்ன கடத்தி டார்ச்சர் பண்ணான்னு இவ சொன்ன அடையாளத்தை வச்சுதான் ராபர்ட் ஊம்ப்ரியோவை அரெஸ்டே பண்ணாங்க. அப்ப கேத்ரினுக்கு வயசோ 17, பெரிய டிராமால இருந்து வெளியே வந்திருக்கா. அவளுக்கு இருந்த மனநிலைமையில தன்னை கடத்தின ஆள் யாருன்னு சரியா ஞாபகம் இல்லாம யாரையோ ஒரு ஆளை கையை காட்டி உண்மையான கடத்தல்கார மாட்டிக்காம வெளியவே இருந்து அவன் அடுத்து 6 கொலை பண்ணிருந்தான்னா இந்த சந்தேகத்துல, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்காமா, நீ கரெக்டான ஆளை தான் கை காட்டினியா, கொஞ்சம் டவுட்டா இருக்கேன்னு கேட்டதும், ஏன் பேச மாட்டீங்க, 30 நாள் அவன்கிட்ட அடைஞ்சு கண்டது நாள்ல நல்லா ஓட்டும் பேருந்துல ஆட்டும் மென்டல் மாதிரி இருந்துகிட்டு அவன் என்ன என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா, ஒரு வேலையும் அவன் கொடுத்து அவன் கையால தான் நான் சாப்பிட்டேன், அவன் கொடுக்குற டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சேன், இன்னமும் அவன் என்ன எங்கெல்லாம் தொட்டானோ அந்த இடம்லாம் நெருப்பா கொதிக்குது. அப்படி இருக்கும்போது அவனை நான் தப்பா அடையாளம் காட்டுறவனா, ஏதோ அவன் ஒருத்தனால நான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டனா இல்ல இந்த பொண்ணும் பாதிக்கப்பட்டாலான்னு கேட்கலான்னு கூப்பிட்டா என்னையும் இன்சல்ட் பண்றீங்கல்ல, தயவு செஞ்சு வெளியே போங்களேன், எனக்கு ஒரே சங்கட குஸ்காவா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே கேத்ரின் வெளியே வரா. இதை பார்த்த அனபெல்லா சமாதானம் பண்ணலான்னு வெளியே வந்து 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அடுத்து அனபெல்லா கிளம்புறப்போ கையில அந்த ஹேண்ட்பேக் தவிர கீழே வந்துருச்சு. போன சீன்ல டோராவோட வீட்டுல இருந்து அனபெல்லா, அனபெல்லாவோட அப்பா, டோராவோட அம்மா, டோரா 4 பேர் இருக்க போட்டோவை அனபெல்லா வாங்கிட்டு வந்தால, கீழே இருக்க அந்த போட்டோவை கேத்ரின் பார்த்ததும் தாங்க ஒரு ட்விஸ்டே. அனபெல்லா அவளோட அப்பாவை யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் தானே சொன்னா, அதே தான் கேத்ரின் சொல்லிருப்பா. இப்ப போட்டோவை பார்த்த கேத்ரினும் கிடையவே கிடையாது, உங்க அப்பா ப்ரொஃபசரே இல்ல, அவர் ஒரு FBI ஏஜென்ட், நான் ஊம்பரியோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ FBI ஏஜென்ட்டா வந்து இவர் என்கிட்ட என்கொயரி பண்ணாரே, மறக்க முடியுமாத அப்படின்னு மிகப்பெரிய குண்டு ஒண்ணு தூக்கி போட்டு அதுக்கான பிளாஷ்பேக்கையும் சொல்றா. என்ன காரணத்துக்காகவோ ப்ரொஃபசரா இருந்த அனபெல்லாவோட அப்பா FBI ஏஜென்ட்டா வேஷம் போட்டுக்கிட்டு கேத்ரின் போய் பேசியிருக்காரு. யாரோ ஒரு ஆளோட போட்டோவை காட்டி, நல்லா பாருமா இவன் தானே உன்னை கடத்தி கொடுமை பண்ணா, உன்னை கடத்தினவன் பார்க்க எப்படி இருந்தான், அவன் உன்னை என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு அவளுக்கு நடந்த கதை மொத்தத்தையும் கேட்டு தெரிஞ்சிருந்திருக்காரு. இந்த வாக்குமூலத்தை வச்சு நமக்கே ஒண்ணு தோணுது இல்ல, கேத்ரினோட சம்பவம் நடந்தது 1992. அனபெல்லாவோட அப்பா கேத்ரினுக்கு நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். கேத்ரினை பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ள வச்சு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்றது அனபெல்லா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ ஏன் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடுத்த அனபெல்லாவோட அப்பாவே 6 பெண்களை கடத்தி பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ள கொன்னு பார்சல் கட்டிட கூடாது. 1 வருஷத்துக்கு முன்னால தான் அப்பா செத்துட்டதா சொல்றாளே அனபெல்லா, அது கூட அந்த ஆள் பண்ண செட்டப்பா தான் இருக்கும். ஏன்னா அபார்ட்மெண்ட் ஃபயர்லாம் இறந்து போனதுனால அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த ஆளோட உடம்புல இருந்த ஒன்னே ஒண்ணு அவர் கையில போட்டிருந்த மோதிரம் தான். அதை பார்த்து தான் இது என் அப்பானே அடையாளம் சொல்லியிருக்கா அனபெல்லா. வேற யார் பாடியவோ உள்ள வச்சுட்டு மோதிரத்தை மட்டும் மாத்தி விட்டுருந்தா அப்படின்னு போலீஸ்னா எல்லா விதத்திலயும் யோசிக்கணும்ல. அப்படி இப்ப அனபெல்லா அப்பா மேல சந்தேகப்படுறாங்க. அவன் இன்னும் உயிரோட தான் இருப்பானோ, அவன் தான் இந்த 6 கொலையை பண்ணவனா இருப்பானோன்னு. இன்னொரு பக்கம் நைட் டைம்ல அனபெல்லா வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ கதவை திறந்த அவளை நோக்கி கட்ட 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 கட்டன்னு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. அரண்டு போய் திரும்பினா கடைசியில அது டெலிவரி மேன். வெளியே டெலிவரி பண்றது மட்டும் இல்ல, அவன் தான் இந்த அபார்ட்மெண்டோட மெயின்டெனன்ஸ் மேனும் கூட. என்னம்மா நீ பச்சை புள்ள மாதிரி பயப்படுற, நீ ஆர்டர் பண்ண பொருள் ஒண்ணு வந்துருந்துச்சு, அதை கொடுக்கலான்னு வந்தேன் இந்த அப்படின்னு சிரிச்ச முகத்தோட டெலிவரி மேன் கிளம்பிட்டான். இங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நான் இப்பதானே சொன்னேன் எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டாகணும், அதான் போலீஸ் வேலைன்னு. போலீஸ்ட வந்த சார்லஸ் கிறிஸ்டோபர் ஈலோன்ற ஒருத்தவன் கதையும் சொன்னான்ல, அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, அவனை பிடிக்க முடியல. சோ அவனோட ஃபேமிலியை ஸ்டேஷன் வர வச்சு, அதுங்க எவ்வளவு உசாரு, பணக்கார வீடு இல்ல, வரும்போதே லாயரோட தான் வராங்க. ஸ்டேஷன்ல அந்த ஃபேமிலிக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல மீட்டிங் நடக்குது. கிறிஸ்டோபர் ஈலோ யாரு, எப்படிப்பட்டவன், எதுக்காக அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் போனான்னு ஹீரோயின் கேக்குறா. அதை அம்மா கேக்குற, அவனெல்லாம் கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருக்கணும், நான் அப்பவே பெத்து வளர்த்தேன்ல, அதுக்கு என்னதான் தடி எடுத்து
தவடாலே அடிக்கணும். பெத்துட்டேன், 12 வயசு வரைக்கும் வளர்த்துட்டேன். பாவம் பையன் சின்ன பையனா இருக்கான். அடிக்கடி எனக்கும் பிசினஸ் ட்ரிப்பா வெளியே போக வேண்டிய வேலைலாம் இருக்கும். அவனை பார்த்துக்க ஒரு ஆள் வேணுமேனு ஒரு நானியை செட் பண்ணேன். அந்த ஈத்தரை நானும் என் மனைவியும் வீட்டில் இல்லாத டைம்ல அப்பெல்லாம் என் பையனுக்கு 12 வயசு தான். அவன் கூட கிங்கினி மிங்கினி பண்ணி எங்கள்கிட்ட மாட்டிச்சு. உடனே வேலையை விட்டு தூக்கிட்டேனே. பட் அந்த நானி போனாலும் என் பையனுக்கு அந்த நானி மேல இருந்த ஆசை மட்டும் குறையவே இல்லை அப்படின்னு கிறிஸ்டபரோட அப்பா பேசிட்டு இருக்கும்போது, கிறிஸ்டபரோட வீட்டுல இருந்த நானி இப்ப நம்ம பார்த்த கேத்தரின், மூணாவதா பார்த்த அனபெல்லான்னு 3 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதா முகத்தை மாத்தி மாத்தி நமக்கு காட்டுறாங்க. அடுத்தும் கிறிஸ்டபர் திருந்தாமலே தான் சுத்திட்டு இருந்திருக்கான். அகைன் ஒரு நாள் கிறிஸ்டபரோட அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க பார்த்த ஒரு விஷயத்தினால மூச்சே நின்றுச்சுங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி எதுவும் கிடைக்காம கடைசியா அவன் சொந்த தங்கச்சிக்கிட்டே தப்பா நடந்துட்டு இருந்திருக்கான். அப்பா அம்மா பார்த்து கூட அந்த குற்ற உணர்ச்சி இல்ல. தங்கச்சி என் கூட தனியா விட்டு போனதுக்கு நன்றின்றான். அவனெல்லாம் அங்கேயே அடிச்சு புதைக்கிறது இல்ல. புள்ளையா போயிட்டானேன்னு அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இத கிறிஸ்டபரோட அப்பா சொன்னதும், இருங்க ஆனா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல உங்க பையன் வாலண்டியரா போய் சேர்ந்த மாதிரி தானே இருக்கு. சேரும்போது அவன் பிரச்சனை பண்ணிருக்கணும்ல, எதுவும் பண்ணலையே, அது காரணம் என்னன்னு ஹீரோயின் கேட்டா, எல்லாம் நான் போட்ட டீல் தாமா. அவன் பண்ண பாவத்துக்கு ஒன்னு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாகணும், மனசு கேட்கல. இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், போடானா போக மாட்டான்ட்டான். சோ நான் சொல்ற மாதிரி நீ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் கொஞ்ச நாள் இருந்தா திரும்ப நீ மெச்சூர் ஆகி வெளியே வரும்போது, அதாவது உன்னோட 28 வயசுல உன் தாத்தாவோட எஸ்டேட் அதோட ஒர்த்தே அப்பவே 15 மில்லியன் அதை உனக்கே கொடுத்துறேன்னு சொல்ல போய் தான் எனக்கு பிறந்தது பணத்தாசை இல்லாம இருக்குமா. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனாவே வாலண்டியரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். அந்த மூதேவியா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களோ, அவன் எங்க போனானோ இப்ப வரைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு கிறிஸ்டபரோட அப்பா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாப்புல. போலீஸ் கிறிஸ்டபரை பத்தி விசாரிச்ச வரைக்கும் பாடிஸ் எல்லாம் கிடைச்ச ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்தால வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாட்டுல மயக்க மாத்திரையை கலந்து கொடுக்குறான்னதும் அதை ஒரு கிரைமா கருதி அவனை இங்க இருந்து வேற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. வெளியவும் வந்துட்டான். 28 வயசும் ஆயிருக்கும். அவன் அப்பா சொன்ன மாதிரி அவனுக்கு 15 மில்லியன் போய் சேர்ந்திருக்கும் இல்லையா. அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு ஏகபோகமா வாழலாம். இந்த நிலைமையிலேயே அவன் சீரியல் கொலை பண்ணிருப்பான். ஏதோ ஒன்னு இடிக்குதே அப்படின்னு ஹீரோயின் அவ என்னத்தை பத்தி ஹீரோட வீட்டுல உட்காந்து ஹீரோ கிட்ட தனியா சொல்லிட்டு இருக்கா. நைட்டு நேரம் பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்ததும் பதிச்சு 2 பேரும் கிளுகிளுப்பா இருந்துட்டு அடுத்து ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து டெக்ஸ்ட் வருது. போலீஸ்க்கு கிடைச்ச 6 பாடிஸ்ல ஒரு பாடியில அனபெல்லாவோட செயின் இருந்துச்சுல்ல, அந்த செயின் எனக்கு வேணும். நாளைக்கு நைட்டு 3:30 மணிக்கு எந்த இடத்துல பாடி கிடைச்சதோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு நீ மட்டும் தனியா வர. அப்படி அந்த செயின் மட்டும் என் கையில கிடைக்கல, திரும்ப நான் புதுசா இன்னொரு கொலை பண்ணுவேன் அப்படின்னு அந்த 6 கொலை பண்ண கொலைகாரன் தான் மெசேஜ் பண்ணிருக்கான். இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டான். சொன்னா கொலை விழப்போதுன்னு மிரட்டுறான். ஹீரோயினுக்கு வெளியே சொல்ல தைரியம் இல்ல. மறுநாள் ஸ்டேஷன்ல சும்மா ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாத்தையும் பேசிட்டு யாருகிட்டையும் சொல்லாம கொல்லாம நைட்டு 3:30 மணிக்கு கில்லர் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் வரா. கேரகம் அந்த பரதேசி வருவான் ஏதாச்சும் பண்ணலான்னு ஹீரோயின் நினைச்சா திடுன்னு ஹீரோயினை நோக்கி ஒரு நாய் ஓடி வருதுங்க. அரண்டு போய் ஹீரோயின் ஓடினாலும் அங்க வரப்போற கில்லருக்காக ஏற்கனவே ஹீரோயின் செக்க வச்சிருந்திருக்கா. நமக்கு தான் காட்டல. தான் டீம் ஆளுங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அங்க ஹீரோ ஃபாரன்சிக் ஆளெல்லாம் செட்டப்பா கன்னோட நிக்கிறானுங்க. கில்லர் வந்திருந்தா கில்லிங் தான், ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். சோ இப்ப நாயை போட்டு தள்ளிடுறானுங்க. அடுத்து நாய் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியணும்ல. சரௌண்டிங்க செக் பண்ணா கில்லர் நாயை ஒரு கேஜுக்குள்ள வச்சு கரெக்டா மணி 3:33 ஆகும்போது கேஜோட டோர் ஓபன் ஆகுற மாதிரி செட் பண்ணிட்டு போயிருந்திருக்கான். அப்போ கில்லருக்கு தெரிஞ்சிருக்குதானே ஹீரோயின் ஒரு போலீஸ், நம்ம அவளை தனியா வான்னு கூப்பிட்டா வரமாட்டா, அல்ல சிலலாம் கூட கூப்பிட்டு தான் வருவா அப்படின்னு தெரிஞ்சும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கூப்பிட்டுருக்கானா. ஓ மை காட், அவன் என்ன வர சொன்னது என்ன பிடிக்கிறதுக்காகவோ இல்ல இந்த செயின் வேணும்ன்றதுக்காகவோ இல்ல. அவனுக்கு தெரியும் என்ன கூப்பிட்டா நான் மட்டும் இல்லாம நம்ம டீமே இங்க கிளம்பி வந்துரும், அன்னபெல்லாவை பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. அப்ப நம்மள இங்க டைவர்ட் பண்ணிட்டு அவன் அன்னபெல்லா கிட்ட போவானோ அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிற இதே டைம் அவ வீட்டு காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. பயத்தோட போய் கதவை திறந்து பார்த்தா எப்படி அவ சின்ன வயசா இருக்கும்போது அவ வீட்டு வாசல்ல நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இப்போ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணா உள்ள ஒரு குதிரையும் இருக்கா. அவ்வளவுதான், அதை தாண்டி ஆள் வேற யாரும் இல்ல. விஷயம் கேள்விப்பட்டு காலையில போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஐயோ அன்னபெல்லா கிட்ட ஹீரோ உருகுறான் பாருங்க ஒரு உருகு. ஹீரோயினோட கண்ணு அவங்க 2 பேரும் மட்டுமே தான் பாத்துட்டு இருக்கு. சரி அதான் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன்டா கம்மு மாதிரி ஒட்டிட்டு இருக்க, நமக்கு வேற வேலை இல்ல. யூனிவர்சிட்டியில அனபெல்லா அப்பாவோட ஃப்ரெண்டா இருந்தவர் அந்த மேக்ஸ் ப்ரொஃபசர் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாராம். அவரை போய் பார்க்கணும் வா. நல்லா ஷேவிங் பண்ண செய்வன பொம்மை மாதிரி இருந்துகிட்டு விட்டா இங்கேயே குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுவ போலியே அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த ப்ரொஃபசரை போய் மீட் பண்றாங்க. அவர் மூலியமா பெருசா எந்த தகவலும் கிடைக்கல. அவன் எங்கம்மா பர்சனலு ஃபேமிலி அதெல்லாம் பேச மாட்டாமா, ஆல்வேஸ் ஒர்க் தான். அவன் ஒரு பொறுப்பு பொங்கலே, எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி அவர் சொல்லி அவங்க கிளம்புறப்போ இருங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க அப்படியே அவரோட திங்ஸையும் வாங்கிட்டு போயிடுங்களா அப்படின்னு அப்பா அனபெல்லாவோட அப்பா வேலையை விட்டு போறதுக்கு முன்னால இவரோட திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்து இதை வச்சுக்கோங்க நான் திரும்ப வந்து வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு போயிருக்காரு போல. போனவர் தான், ஆளையே காணோம். பரவாயில்ல எதுவுமே இல்லாததுக்கு இதுவாச்சு இருக்கே.
அப்படின்னு கேஷுவலா அந்த பொட்டியை திறந்து உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா அதுல கிடைக்கிற ஒரு போட்டோவை வச்சுதாங்க முழு கதையும் வெளியே வருது. போட்டோல இருக்கிறது அனபெல்லாவோட அப்பாவும் அவரோட தம்பியும். இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தப்போ எடுத்த போட்டோ. பின்னாலேயே அவங்க 2 பேரோட பேரும் எழுதிருக்கா. சோ அதை வச்சு அவங்க யாரு என்னன்னு தேடினா அன்னபெல்லாவோட சித்தப்பாங்காரன் தான் படத்துல வில்லன். அப்பா சித்தப்பா 2 பேரும் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்தாங்க. 2 பேரோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. சோ இவங்க அனாத ஆசிரமத்துல சேர்ற மாதிரி ஒரு நிலைமை. அனபெல்லா அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்மார்ட்டான ஆளு. நல்லா படிச்சு பாஸ் ஆகி வெளியே வந்தான். அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். சூப்பரான வேலை வாங்கிட்டான். வீடு வாசல் குழந்தைன்னு லைஃப் வேற மாதிரி போயிடுச்சு. பட் சித்தப்பங்காரன் மாவுண்டி ஆயிட்டான். அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவனுக்கு மூளை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு சிக்னல் தெரிஞ்சதும் பாடிஸ் எல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சதோ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பல வருஷம் அங்கேயே வளர்ந்தவன் அனபெல்லா அப்பாவுக்கு கல்யாணம் ஆனதும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து இவங்க கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். பிரச்சனையே அதுக்கப்புறம் தாங்க. சும்மா இல்லாம அடிக்கடி அனபெல்லாவோட அம்மா கிட்ட போயிட்டு வேணாம் அவன் கூட சேர்ந்து வாழாத. எப்படி நாங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா எங்க அம்மாவை கொன்னுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரி இவனும் உன்னை கொன்னுட்டு செத்துருவான். விட்டு போயிடுன்னு ரிப்பீட் மோல்ல சொல்லியிருக்கான். குடும்பம் நடத்துறதா வேணாமா இவன் இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு அவனை துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அனபெல்லா பிறந்திருக்கா. சித்தப்பங்காரனை துரத்தியே விட்டாலும் அவன் எங்கேயுமே போலங்க. அந்த வீட்டையே தான் சுத்தி சுத்தி வந்து அவன் கண்ணு முழுக்க முழுக்க அன்னபெல்லா மேலேயே தான் இருந்திருக்கு. ஒரு நாள் கொட்டுற மழையில அவன் ஜன்னலுக்கு வெளியே நின்று குழந்தையா இருந்த அனபெல்லாவை வெறிக்க பார்த்துட்டு இருந்ததை அனபெல்லாவோட அப்பாவும் பார்த்துட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க அனபெல்லா அப்பாவுக்கு பயம். இதுக்கேத்த மாதிரி குழந்தை வளர வளர குழந்தைய ஃபாலோ பண்றது, தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியே போடுறது அப்படின்னு சித்தப்பாங்காரன் கொஞ்சம் நஞ்சம் அட்டுழியம் பண்ணல. ரைட்டு இவன் விடாத கருப்பு போல. இதுக்கப்புறம் நம்ம ஒரே இடத்துல இருந்தா நம்ம பொண்ணுக்கு டேஞ்சர்னு சொல்லிட்டு தான் நாடோடி மாதிரி ஊரா மாறி போயிருக்காரு. போற இடத்துலலாம் சித்தப்பங்காரன் இவங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு இவர் பேரையும் அனபெல்லா பேரையும் மாத்திக்கிட்டே இருந்திருக்காருங்க. சோ அனபெல்லா ஃபேமிலி இந்த ஊர்ல இருந்தப்போ அவங்க வீட்டு வாசல்ல கிஃப்ட் வச்சது மட்டும் இல்ல, இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த வீட்டுல மேல் மாடியில ஒரு பெரிய எலி குடி இருந்துச்சுல்ல, அது கூட சித்தப்பங்காரனா தான் இருக்கணும். என்னதான் இவங்க ஊர் விட்டு ஊர் போனாலும் அவன் விடல. அப்படிதான் அவங்க வேற ஒரு ஊர்ல இருந்தப்போ அங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்கு அனபெல்லாவோட அப்பா ஒரு ஆளை வச்சிருந்திருக்காரு. படுபாவி பையன் அந்த பொண்ணையே கொன்னுட்டான். அதோட தப்பிச்சு போனவன் தான் இப்ப வரைக்கும் எங்க இருக்கான்னு தெரியல. பிளஸ் ஊம்பரியா கிட்ட இருந்து தப்பிச்சு கேத்ரின் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. அங்க அனபெல்லாவோட அப்பா FBI ஏஜென்ட் மாதிரி போயிட்டு ஒரு போட்டோவை காட்டி இவன் தானே உன்னை கடத்தினா அப்படின்னு கேட்டாரு இல்லையா. ஒருவேளை நம்ம தம்பி அதை பண்ணிருப்பானோன்ற டவுட்ல தான் கேட்டிருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டா சூதானமா இருக்கலாம்னு. எப்படியோங்க பாடி கிடைச்ச மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் சித்தப்பங்காரன் பேஷண்டா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சா. சோ ஃபாரன்சிக் ஆளை விட்டு சித்தப்பங்காரனோட பேர்ல மெடிக்கல் ரெக்கார்டு என்னெல்லாம் இருக்கு அதை எடுத்து வைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா சித்தப்பங்காரனோட பேர்ல இங்க எந்தவித பேஷண்ட்டுமே இல்லையா. அந்த டைம்ல சித்தப்பங்காரனோட வயசை ஒப்பிட்டு பார்த்தா ஒரு 14 பசங்க இங்க இருந்திருக்காங்க. சார்லஸ் சொன்னால பெஞ்சின்ற ஒரு பையன், அவனு இந்த 14 பேர்ல ஒரு ஆளு. மிச்சபடி சித்தப்பங்காரனோட பேர் இல்லையா. இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானா வந்து வாக்குமூலம் கொடுத்தான்ல சார்லஸ், அந்த சார்லஸ்ன்ற கேரக்டர் கூட இல்லையாங்க. 1960ல இருந்து இன்னைய டேட் வரைக்கும் அவன் சொன்னானே ஒரு தெரு வள்ளலார் தெரு, அந்த தெருல சார்லஸ்ன்ற பேர்ல யாருமே வந்தது இல்லையா. அவன் வந்துட்டு போனதும் அவனை பத்தின பேக்ரவுண்ட் செக்கப் போலீஸ் பண்ணிருக்கணும், பண்ணாம விட்டாங்க. அதை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அப்ப அவன் தான் 6 பேரை கொலை பண்ண கில்லரா இருப்பானான்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள கொக்கா மக்க ட்விஸ்ட். கத்தியோட அவன் அனபெல்லா வீட்டு வாசல்ல போய் நிக்கிறான். உன்னை பார்த்தாலே அவளை பாக்குற மாதிரி இருக்குமா, ஏன் வெளியவே நின்று பேசிக்கிட்டு வா 2 பேரும் வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு அனபெல்லாவை கத்தி முனையில இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்ட அனபெல்லாவுக்கு ஒரே பதட்டம். நீதானாடா அந்த 6 பேரையும் கொன்னது நீதானா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணன்னு கேட்டதும் இவன் சொதப்புறாங்க. நான் இல்லம்மா, நான் சீரியல் கில்லர் தான். ஆனா இந்த 6 பேரை கொன்னது நான் இல்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போது என் வீட்டுல ஒரு நானி வேலை செஞ்சால, பாக்குறதுக்கு அவளை மாதிரியே இருக்க. பிராஸ்டியூட்டை கொல்றது தான் என் வழக்கம். ஓ இன்னும் நான் என் பேர் வாங்கிட்ட சொல்லல, நான் தான் கிறிஸ்டபர் ஈலோ. நான் பேஷண்டா இருந்த ஹாஸ்பிட்டல்லையே 6 பாடி கிடைச்சதும் எப்படியும் என் கூட ஒண்ணு மண்ணா பழகின ஏதோ ஒரு அனாத ஆலமரம் புறம்போக்கு புளிய மரம் தான் இந்த கொலையை பண்ணிருக்கோன்னு அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல தான் நானா இந்த கேஸுக்குள்ள வந்தேன். இப்ப அதை கண்டும் புஷ்டேன். அவனுக்கு ஆர்வமே உன் மேலதாம்மா. நீ இல்ல உன் கூட வாழ முடியாத வாழ்க்கைய வேற ஒரு பொண்ணு கூட வாழணும்னு சொல்லிட்டு தான் 6 பேரை பலி வாங்கிட்டான். அவன் கதை என்னவா வேணா இருக்கட்டும், இப்ப நீ எனக்கு தேவை. நீ பார்க்க என்னோட நானி மாதிரியே இருக்க. சோ முச்சிடலாமா அப்படின்னு இவன் கிட்ட நெருங்க. யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உள்ள இருந்து அனபெல்லா கத்த. அப்பதான் கரெக்டா அந்த வழியா டெலிவரி மேன் நடந்து வராரு. சவுண்ட் கேட்டதும் கதை ஒஸ்ட் உள்ள போயிட்டு சார்லஸ் கையில இருக்க கத்தியவே புடுங்கி அவனையே ஒரு இறக்க அங்கதாங்க ஒரு ஏடா கூடமான ட்விஸ்ட். கத்தி குத்து வாங்கி சார்லஸ் சாகும்போது டெலிவரி மேனை பார்த்து பெஞ்சி நீயாடா
அப்படின்ட்டு சாவுறான். அட பாவீங்களா, பார்க்க நல்லா தனித்தீவுல வளர்ந்த பனிக்கரடி மாதிரி இருக்காப்புல டெலிவரி மேன். இவன் தான் பெஞ்சி. பெஞ்சின்றது இவனோட பட்ட பேரு, அதாவது ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த பேரு. உண்மையான பேரு சித்தப்பாங்காரன். சோ அனபெல்லாவோட சித்தப்பாவே வந்தாங்க. அனபெல்லா குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அவனுக்கு அனபெல்லா மேல ஒரு கண்ணு. வளர்ந்ததும் அவளை தாவசம் ஆகணும்னு நினைச்சிருந்திருக்கான். அனபெல்லா அப்பா ஊரா மாறி போயிட்டு இருந்தாரா. முதல் ஊர் மாறி போனதும் இவனால ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் பக்கத்து வீட்டு பொண்ணான டோராவை கட்டிருக்கான். எருமைக்கடா வயசாகுது, அவ சின்ன பொண்ணு, கடத்தி வச்சு கூட வாழனா எப்படிங்க அது சாத்தியமாகும்? பொண்ணு முடியாதுன்னதும் அந்த பொண்ணை கொன்னுட்டான். இப்படியே அனபெல்லா நினப்பு வரப்பலாம் அப்பப்போ ஏதாவது ஒரு பொண்ணை கடத்தி அந்த பொண்ணு முடியாதுன்னதும் கொன்னு மூட்டையா கட்டான். ஒரு வழியா அனபெல்லா சொந்த ஊருக்கே வந்ததும் ஆளை பார்த்தே இதுதான் அந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சவன் அந்த பொண்ணு கூடவே பட்டறைய போட்டான். அப்பப்போ அனபெல்லாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு கேர் பண்ற ஆள் மாதிரி நடிச்சு இது வரைக்கும் அனபெல்லாவை அடைய முயற்சி பண்ணிட்டு இருந்தவன் இப்ப அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சுன்னு நெருங்குறான். அதுக்குள்ள ஹீரோயின் உள்ள பூந்து ஒரு ருத்ர தாண்டவம் ஆடி பனிக்கரடி அடங்க மாட்டேன்னதும் அவனை படுக்க போட்டாங்க. 2 புல்லட்டு தான், ஒன்னு நெஞ்சில இன்னொன்னு மூஞ்சில. ஆளு அவுட்டு. அப்புறம் என்ன, நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி பல இடத்துல சுத்துன்னு சுத்தி கடைசியா கில்லரை கொத்தியாச்சு. ஹீரோ அனபெல்லாவை உசார் பண்ணிட்டாரு. பாவம் ஹீரோயின், காதலிக்க ஒரு ஆள் இல்லையே, சரி நமக்கானவன் வராமலா போயிடுவான் அப்படின்னு கேஸ் முடிஞ்ச வேகத்தோடையும் ஆள் கிடைக்கலன்ற சோகத்தோடையும் உட்காந்துருக்கப்போ படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.